தமிழ் திரையுலகில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் மற்றும் தொழில்முறை கார்பந்தய வீரரான அஜித்குமார் அவர்கள் மீண்டும் கார் ரேஸ்ல தீவிரமாக இறங்கியுள்ளது குறித்து செய்திகள் சோசியல் மீடியாக்கள் வெளியாகி அதிர வச்சிட்டு இருக்கு. அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்கள் இது குறித்து அளித்துள்ள பிரத்யோக தகவல்கள் ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அஜித்குமார் ரேசிங் என்ற சொந்த அணியின் மூலமாக துபாய், அபுதாபி, மலேசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் நடைபெற்ற பல்வேறு சர்வதேச போட்டிகள்ல அஜித்குமார் அவர்கள் பங்கேற்றுமே வராரு. அந்த தொடருடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டுக்கான புதிய அட்டவணையை அவருடைய குழு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 2026 மார்ச் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 2027 ஜனவரி 17ஆம் தேதி வரை அவருடைய அணி பல்வேறு கார்பந்தயங்கள்ல களம் காணவுமே இருக்காங்க. அது தொடர்ச்சியாக ரேஸ் போட்டிகள்ல பங்கேற்க உள்ளதால அவருடைய அடுத்த படத்தின் நிலை என்ன அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில அதிகமாகவே இருக்கு. இதற்கு விளக்கம் கொடுத்துள்ள அவருடைய மனைவியான ஷாலினி அஜித்குமார் அவர்கள், அது சார் இந்த ஆண்டு புதிய படத்துல நடிக்கிறார். இந்த படத்துடைய படப்பிடிப்பு கார் ரேஸிற்கு இடையில நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் அடுத்த ஒரு படத்திற்கான கார் ரேஸ் அட்டவணையுமே அவர் வெளியிட்டிருக்காரு. சமீபத்துல அஜித் சார் நடிப்புல வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அவர் மீண்டும் திரைப்பட பணிகளுடன் ரேஸ் டிராக்கிலுமே முன்ன தயாராக இருக்கார் அப்படின்னும் அவருடைய ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அஜித் சாருடைய அடுத்த படமான 64 படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குறாரு. இந்த படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏகேவுடைய அடுத்த படத்திற்காக உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.